enter at your own risk. நிறைய வாட்டி சில இடத்துல வந்து enter at your own risk. Warning, when you enter, it will be very, very different. இன்னைக்கோட ஷோ வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இருக்கும். டுடே வந்து நம்ம லைஃப் ஒரு 2 டிவிஷன்ஸில் இருக்குது. ஒரு வந்து கோவிட் போஸ்ட் கோவிட், இன்னொன்று இருக்குது சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். அந்த டைம் இருந்தது. டுடே வந்து மாடர்ன் லிவிங் அண்ட் ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலோட ஒரு காலத்து இருக்குது. ஆனால் அந்த லைஃபா இந்த லைஃபா ஒரு சேயிங் இஸ் ஆல்வேஸ் தேர் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் நாக்கிங் அட் யுவர் டோர். அந்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்து வில் கம் நாக்கிங் அட் யுவர் டோர். பட் யாருமே சொல்ல மாட்டாங்க சில டோர்ஸ் அப்படி இருக்குது, நீங்கள் என்டர் பண்ணால் எக்ஸிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு டோர் வந்து entrepreneurship. ரொம்ப ஆசை இருக்கு உள்ளே போகிறதுக்கு. டுடே இட்ஸ் அந்த வேர்ட் நம்ம அவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ் பிகம் அன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் நம்ம அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம், இட் இஸ் பிகம் அன் அடிக்ஷன். அண்ட் நாட் எவ்ரி அடிக்ஷன் இஸ் குட். டுடே அந்த கல்ச்சர் இருக்கு, ஸ்டார்ட் அப் கல்ச்சர். இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், யூ வாண்ட் டு பி ஸ்மார்ட், யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட், யூ வாண்ட் டு பி ஃப்ரீ, யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டு ஹெட் த கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், to inspire youngsters, today my guest is one person who for many, many years has inspired young ideas, young people, and developed and grown many entrepreneurs in the digital space also. Dharaniji, vanakkam and welcome to Chennai Live. நல்லா இருக்கேன். How are you? Good. நான் நிறைய வாட்டி வந்து ஆப்போசிட்ல இருந்தேன். நீங்க பேசிருப்பீங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். On the phone, இன்னைக்கு I said I got the chance. I will talk to Dharani, he will listen. Okay. Today, what is entrepreneurship? And what is the role of digitalization in entrepreneurship? Super, fantastic. Actually, I'm an accidental entrepreneur. Okay, நம்ம வந்து entrepreneur ஆகணும்னு நினைச்சோம். டிஜிட்டலா entrepreneur ஆவேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. I was also in search of எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த அந்த டைம். ஸோ 2005 to 2009 வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் விப்ரோ. எனக்கு பிடிக்கல ஜாப், வரல. பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது போய் அப்படி சொன்னோம்னா வரல. ஓகே, ஸோ வந்து நீங்கள் வராமல் வந்து எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகிறது வந்து நிறைய பேர் மண்டே ப்ளூஸ் சொல்லுவாங்க. ஐ வாஸ் லிவிங் இன் ப்ளூஸ்ன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக டெய்லி வந்து ஏன் ஆஃபீஸ் போகிறோன்னே தெரியாது. போகிறப்போ பயங்கரமாக கடுப்பாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பைக்கில் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போலாம் வந்து நம்மளை அறியாமலே ஒரு சோகம் இருக்கும். என்னடா லைஃப் இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. திஸ் இஸ் நாட் மீ அண்ட் ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப். பட் பிகாஸ் ஐடியில் இருந்தால் காசு கிடைக்குது, டெஃபினெட்லி நோ டவுட்டு. நிறைய பேரை வாழ வச்சுச்சு. அதில் இருந்தால் காசு கிடைக்கும். ஒரே ரீசன் அதுக்காக மட்டும்தான் இருக்கும். லைஃப் இப்படியே போயிருமா அப்படிங்கிற கேள்வி வரப்போ ஆல்ரெடி ஒரு 4 வருஷம் இருந்தாச்சு. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்துருச்சு. பை தி டைம் நான் வந்து விப்ரோ இருந்தப்போ ஒரே ஆசை இருந்துச்சு, விப்ரோ காசில் யூஎஸ் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு 2வது டைம் நடந்து முடிக்கவுமே 2nd டைம் நான் பிஸ்னஸ் விசா போயிட்டு வந்தேன். அடுத்த நாள் ஐ சென்ட் தி ரெசிக்னேஷன் மெயில். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, 2009 to 2011 வந்து ஐ தாட் ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்து என்ன பிடிக்குதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிசைன் மை ஜாப், வென் பேக் டு நேட்டிவ். அப்போ ஓரளவு ஃபினான்ஷியலி ஒரு மாதிரி செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் ஓகே டு அக்செப்ட் தட் ஐ கேன் டேக் ஏ பிரேக் அப்படின்னு. தட் இஸ் வென் ஐ ஃபிகர் அவுட் வாட் இஸ் லைஃப். எனக்கு அது வரைக்கும் ஒரே ஒரு தாட் தான், லைஃப் ஃபேராகவே இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த தேடுதலில் இருக்கிறப்ப அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாட் யூ டோன்ட் வாண்ட். அப்படின்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணது ஐடி எனக்கு வராது, அது வேண்டாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுக்கு இட் டுக் அட்லீஸ்ட் நான் வந்து 2009 to 2015 ஐ வுட் சே இட் வாஸ் எ ப்ரிப்பரேஷன் பீரியட்னு சொல்லுவேன். இன்னைக்கு 9 years 10 years ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி தெர் வேர் 6 definite years வேர் ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஆன் மை செல்ஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ ஆம். நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, எது நமக்கு இயல்பாக வரும், எது இயல்பாக வராது. எவ்ரிபடி ஹாஸ் எ கிஃப்ட். அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு வருவோம் டெஃபினட்டாக. பட் நான் வந்து ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ ஆம் அப்படின்னு பார்த்தேன். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் புக்ஸ், நிறையா வந்து வீடியோஸ் அப்போ பார்த்தேன். யூடியூப் வந்து டெட் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையா பார்த்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ரைட்டான நாலேஜை கன்சியூம் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு வந்து வி ஆர் என்ன கிவன் வித் லாட் ஆஃப் நாலேஜ் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் இன்னைக்கு மக்களுக்கான கன்ஃபியூஷனே, அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நீங்கள் தனியாலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா ஹோட்டலில் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிக்கிடுவாங்க, அவ்வளவு கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க.
தட் வாஸ் நாட் தி கேஸ். அப்போ தேடி வெரி ஸ்பெசிஃபிக் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சப்ப ஐ காட் இன்ஸ்பயர்ட். அண்ட் ஒன் ப்ரோக்ராம் தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் வாஸ் உன்னால் முடியும்னு விஜய் டிவியில் தெர் வாஸ் ஒன் ப்ரோக்ராம். டெஃபினட்டாக இந்த லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் நியூ இயருக்கு சிகேஆர் வீட்டில் செலிப்ரேட் பண்ணப்ப அவர் அண்ட் நீயா நானா கோபிநாத் ரெண்டு பேர் இருந்தாங்க. நான் இன்னைக்கு இங்க இருக்க காரணம் நீங்க ரெண்டு பேர் தான். தட் சோ ஒன்லி ட்ரிகர்ட் தட் ஒரு ஐடியா இன் மீ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு 2011 வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை எம்இ. ஸோ 2 years கேப்பில் ஐ ஃபிகர் அவுட் ஓகே எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இன் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ் அண்ட் ஐ காட் இன்ஸ்பயர்ட். ஸோ அது ரிலவெண்ட்டாக அந்த வீடியோஸ் டெட் வீடியோஸ் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிச்சு. 2012 அந்த பீரியடில் வந்து அந்த உன்னால் முடியும் ப்ரோக்ராம். ஸோ ஐ வாஸ் இன் சர்ச் ஆஃப் கெட்டிங் இன் டு பிஸ்னஸ். பட் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. சி பிஸ்னஸ்னால் வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸஸ் இருக்குது. யூ கேன் ஸ்டார்ட் ஏ ஸ்மால் ஒரு ஊர்லேயே வந்து ஒரு கடை ஆரம்பிக்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு பிராண்டோட இது ஆரம்பிக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். ஆர் யூ கேன் கெட் இன் டு சாஃப்ட்வேர் ஆர் டெக்னாலஜி சைடு. ஆர் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எது நமக்கு வரும் அப்படின்னே தெரியாது. ஸோ பேசிக்காக எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இட் வாஸ் நாட் ரியலி ஈஸி. அது மிடில் கிளாஸில் வந்து எப்பயுமே ஒரு பயத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. லைஃப்பில் நம்மளாம் இது மாதிரி பண்ணதில்லை, சேஃபாக இருக்கிறதே ஜாபுக்கு போகிறது தான் அப்படிங்கிறது. ஜாபு எங்கே சேஃபாக இருக்கிறது முக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமாக, ரெண்டு கேள்வி இருக்குல்ல. ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அதனால தான் ஐ கேம் அவுட். இந்த தேடுதல் இருக்கிறப்ப 2015 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு வயசு பையன். 2015 ஐ கேம் டு சென்னை. பட் திஸ் டைம் வந்து நான் டிசைட் பண்ணது வந்து என்னென்னா வி ஹாவ் டு பி நோன் ஃபார் சம்திங். அது என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு அந்த ஐடியா கிடையாது. பட் டு ஸ்டார்ட் வித் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ஒரு அகாடமி மாதிரி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தது. வி ஸ்டார்டட் இட் ஆக்சுவலாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை ரைன்ஸ் அது மூட வேண்டியதாகி போச்சு. பட் பேரலி ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸில் வந்து ஐ மெட் ஏ பர்சன் ஹூ டோல் மீ நீங்கள் ஏன் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நானும் வந்து போல்டாக சொல்லிட்டேன். ரிச்சர்ட் பிரான்சன் சொன்னது தான். அந்த புக்கெல்லாம் படித்தது அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ எல்லா விஷயமுமே நம்ம சொந்த ஐடியாஸ்ன்னு சொல்லவே முடியாது. வி கெட் இன்ஸ்பயர்டு. அது வரைக்கும் நமக்கு தெரியாது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ். நம்ம செல்ஃப் பிலீஃப் ஒரு ரீசனு, நம்ம வளர்ந்து வந்த ஒரு என்விரான்மெண்ட் வேறு. அதில் ரிச்சர்ட் பிரான்சன் சொன்னது எனக்கு கனெக்ட் ஆச்சு. இஃப் யூ ஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ சே எஸ் அண்ட் தென் ஃபிகர் அவுட் ஹவ் யூ கேன் டூ இட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. ஐ செட் எஸ். மதியமே ஆஃப்டர்நூன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னார். ஈவன் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆஃபீஸ் போகிறோம். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கன்னு ஓகே. அது எவ்வளோன்னு சொன்னார். குத்துமைப்பாக ஒரு 25,000 சொன்னாங்க. ஹி செட் ஓகே, இன்வாய்ஸ் அனுப்புங்க, வேலையை ஆரம்பிக்கலான்னு. அது வரைக்கும் கம்பெனி பேர் கிடையாது. ஓகே, எப்படி இன்வாய்ஸ் அனுப்பணும்னு தெரியாது. அப்போ ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கு முன்னாடி டேக்ஸ் மட்டும் தான். அது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் கூகுள் தான். கூப்பிட்டுட்டு ஓகே வேவ் ஆப்ஸ்னு ஒரு டூல். தென் வி ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ காட் இன் டு entrepreneurship. ஸோ சார், ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷன் பார்க்கணுமா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹண்ட் பண்ணணுமா? ஹவு டஸ் ஒன் ஸ்டார்ட்? ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஜேர்னி. இன்னைக்கு நான் எந்த ஃபீல்டில் போகணும்? ஃபுட் ஃபீல்டில் போகணுமா, ட்ரைனிங் ஃபீல்டில் போகணுமா, ஸ்போர்ட்ஸில் போகணுமா, கோச்சிங்கில் போகணுமா? ஹவு டு வி ஃபைண்ட் பேஷன் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி? விச் டைரக்ஷன்? நான் அது ரெண்டுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு பயங்கர பேஷனேட்டாக ஆரம்பிக்கல. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் லேண்டட் அங்கே. ஓகே, பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் என்ன ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ வுட் ஷேர் இஸ் எனக்கு எது வேணும்னே தெரியல. ஆக்சுவலாக அதுதான் பிகினிங்கே வந்து எனக்கு செட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எது வேணும்னு தெரியலன்னா ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் தி ஃபஸ்ட் பார்ட். ஓகே, எனக்கு எது எனக்கு பிடிக்கும்னே தெரியல, எனக்கு எந்த ஸ்கில் இருக்குன்னே தெரியல, என்னடா வாழ்க்கை எதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் என் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ஓகே ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இன்ஸ்பயர் ஆகிறதோட பத்தாது, சம்வேர் இதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தாகணும். ஓகே, இது என்னன்னா நிறைய நேரங்களில் டேங்க்லிங் தாட்ஸ் வரும். அங்கங்கே வந்து வி கெட் இன்ஸ்பயர்டு. அது அங்கங்கே தூங்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நம்ம உட்காந்து ஹேவ் வி கனெக்டட் தோஸ் தாட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், டேங்க்லிங் தாட்ஸை அலைன் தாட்ஸாக மாற்றி அதில் ஆக்ஷன் எடுத்தோம்னா கேம் மாறும். நான் வந்து டூரிசம் எக்ஸ்போ போயிருக்கேன், சம்மந்தமே இருக்காது. ஃபுட் எக்ஸ்போஸ் போயிருக்கேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த தேடலில் இருக்கிறப்ப எல்லாமே சைனி ஆப்ஜெக்ட்ஸாக தெரியும். ஒரு மாதிரி பயங்கர நம்பிக்கை வந்துடும், இதை எடுத்தாலும் வின் பண்ணிடலாம், அதை எடுத்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் எவ்ரி திங் ரெக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஒரு விஷயம். பட் அதை தவிர்த்து உங்களுடைய டைம், உங்களுடைய ரிலவெண்ட் நாலேஜ், உங்களுடைய எஃபர்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங், கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அண்டர்ஸ்டாண்ட். அங்கே ஏதாவது உங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த ஸ்பார்க்கை உங்களுடைய லைஃபோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அந்த நான் சொன்ன ஒரு 10 விஷயம் எனக்கு தேவைப்படும். உங்கள்கிட்ட அந்த ஒரு டொமைனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 6 விஷயம் ரெடியாக இருக்கும்.
4 விஷயத்தை என்னால் கரெக்ட் பண்ணிட முடியும்னா கெட் இன் டு தட் டொமைன். அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பேசினா அது முக்கியம் இல்லை. சரி, உள்ள ஆண்டர்பிரினர்ஷிப் வர்றப்ப நான் பயங்கர பேஷனேட்டாக வந்து நான் ஊருக்கு நல்லது பண்ண வரேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நான் வந்து இப்படி சொல்லுவேன், அது வந்து ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அது பின்னாடி வந்து உண்மை இருக்கா அப்படின்னு நீங்கள் மனசாட்சியோட கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இல்லை. நான் வந்து படம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்தேன். பட் லேட்டர் ஐ ஃபிகர்ட் அவுட் இது வந்து வெறும் இன்கம் கேம் கிடையாது, இம்பேக்ட் கேமு. நம்மளால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உருவாகுதுன்னு என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு வந்து கேம் விளாட்றதை டிஃப்ரெண்ட் பிளேனில் விளாடுவீங்க. ஸோ அப்போ வந்து யூ புட் இம்பேக்ட் ஃபர்ஸ்ட் தென் இன்கம். அந்த இடத்துல தான் யூ டேர்ன் அஸ் அன் ஆண்டர்பிரினர். அது வந்து பேஷனேட் ஆண்டர்பிரினரா இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து வந்து ஆண்டர்பிரினரா, அது கேமே கிடையாது. நான் பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து இம்பேக்ட் பண்ணுதா பண்ணலையா. ஸோ லைஃப் அண்ட் பிஸ்னஸ் எவ்வளோ சிமிலராக இருக்கு? என்ன ரூல்ஸ் அப்ளை டு லைஃப் அண்ட் டு பிஸ்னஸ்? அது என்ன ரூல்ஸ் இருக்கு நீங்க பார்க்கும்போது? இஃப் யூ டூ திஸ் இன் லைஃப் யூ வில் பி a successful business. இது இம்ப்ளை பண்ணுங்க both will be successful. அப்படி என்ன இருக்குது? சரி, நான் ஃபர்ஸ்ட் அது ரூல் நான் சொல்றது வந்து லைஃப் இஸ் அன்ஃபேர், அதுதான் ரூல். ஓகே, சின்ஸ் பிகாஸ் யூ ஆர் a good person, எல்லா நேரம் லைஃப் உங்களுக்கு குட்டா தான் ட்ரீட் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா. ஓகே, சரியா? ஸோ வந்து இஃப் யூ ஆர் a good person டெஃபினட்டா வந்து லைஃப் வில் ட்ரீட் யூ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எனக்கு வந்து இந்த கம்பேரிசன்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ எப்போ 2 விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்கிட்டேனோ அப்போ அப்படியே மாறுது. லைஃப் இஸ் அன்ஃபேர், அது வந்து கிளியராக எடுத்துக்கணும். எல்லாரோட லைஃப்லையும் அவங்களுக்கு முக்கியமான தருணங்களில் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்கும், அதுக்கு யாருமே ப்ரிப்பேர்டாக இருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாரும் அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், ரொம்ப நெருங்கியவங்க அவங்க உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஹவ் யூ சீ லைஃப் அதுதான் உங்களை டிஃபைன் பண்ணுது. நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க, அவ்வளோதான் லைஃப் அழிஞ்சிச்சுன்னா. ஆக்சுவலாக அழிஞ்சிச்சு இல்லை, இது எனக்கு பெரிய ப்ராப்ளம் தான், வேறு வழியே இல்லை, என்னோடய லைஃப்பை வேறு யாரும் வந்து காப்பாற்ற முடியாது, நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மாற்றி ஆகணும். ஈவன் தோ யூ டோன்ட் ஹேவ் எனி ரிலவன்ஸு ஆர் நீங்கள் அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் 1% கூட நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் யூ ஹேவ் டு டேக் தட் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த இடத்துல தான் அப்படியே லைஃப் மாறுறது உணர முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரூல், லைஃப் இஸ் அன்ஃபேர் அப்படிங்கிறது. ரெண்டாவது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் லைஃப் இஸ் அன்ஃபேர், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது ஒரு விஷயம், மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஒன்லி சி தி குட் சைட் ஆஃப் பீப்புள் விச் இஸ் பீன் எக்ஸ்போஸ்ட் இன் சோசியல் மீடியா. நமக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் லைஃப் மட்டும் தான் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை பிரதர், இது நல்லா இருக்கும் அது மட்டும் தான் வெளியே தெரியுது, பக்கத்து வீட்லேயும் கரண்ட் இல்லை, அதுதான் உண்மை. சரி, தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பட் they felt they can be looking into the brighter side of life அப்படிங்கிறது தான், அதை மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இன்டர்னலாக அந்த கம்பேரிசன் நடந்து இவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அதனால தான் சொல்லுவேன், இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்ஸ்பயர்ட், ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுறதோட லாங் ஃபார்மேட்டோட வீடியோஸை கன்சியூம் பண்ணுங்கள், லாங் ஃபார்மேட் ஆடியோ புக்ஸை கன்சியூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல யூ கெட் கனெக்டட் வித் தட் பர்சன் ஆர் தி ஆத்தர். ஸோ அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் டேங்கிளிங் தாட்டுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து கெட் இன் டு இட் அப்படின்னு சொல்லுவேன். ரீல்ஸ் ஆர் டோபமைன் ரஷ் தான், லாங் ஃபார்மேட் வீடியோஸ் தான் ரியல் லேர்னிங் இருக்கும். லாங் ஃபார்மேட் நான் சொல்கிறது 20 minutes ப்ளஸ் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆண்ட்ரூ ஹூபர்மேன் லேப் சொல்லுவேன். 2.5 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா அவ்வளோ வேல்யூவாக நம்மளால் எடுத்துக்கிற கூட முடியாது. நோட்ஸ் போட்டு எழுதி தான் ரிலேட்டே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கான்டென்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம இழந்துடுறோம். ஸோ ஸ்டாப் கம்பேரிங் அப்படிங்கிறது 3வது ரூலாக இருக்கும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்கள் கேட்டீங்க, இந்த லைஃபுக்கு இதை நான் வச்சுக்கிறேன். பட் வெரி ஸ்பெசிஃபிக் டு ஆண்டர்பிரினர்ஷிப் வரணும் அப்படின்னா, எஸ் யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். ரெடிமேட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. வாட் ஒர்க் ஃபார் சம்படி உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் உங்களுடைய அந்த நம்பர்ஸ் வேறு, இந்த 10 ஸ்கில்ஸ் வேறு. ஸோ அதனால் டேரெக்டாக கம்பேர் பண்ணாதீங்க. தோ யூ ஹேவ் ஹையர் ப்ராபிலிட்டி டு வின் பிகாஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. நம்ம ஒன்றும் புதுசாக வந்து பிரேக் த்ரூ டெக்னாலஜி பண்ணல. மோஸ்ட் ஆஃப் தி ஆண்டர்பிரினர்ஸ் அது பண்ணுறது இல்லை. எக்ஸிஸ்டிங் இருக்கிறத தான் அடாப்ட் பண்ணுறோம். அதில் பயப்படாமல், யாருக்குமே ஒருத்தர் போயிருக்காரு உலகத்தில், ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னா there is a greater possibility you can also do it. ஸோ அவங்க வின் ஆனதுக்கு என்ன ஃபார்முலா, அட்லீஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்கில்ஸை நம்ம அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அதனால் சொல்கிறேன் என்னன்னா, build your own template. There is nothing called as very fixed template, though it can be considered as a ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இண்டிவிஜுவல் டெம்ப்ளேட் வந்து வேற தான், தட் யூ ஹேவ் டு டிஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். எவ்ரிதிங் இஸ் பிகமிங் டிஜிட்டல். What should be the right pattern? How can we have a balanced diet, இல்ல balanced digital diet? அது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? என்ன ரூட்டீன் இருக்கணும்? How many hours? How much of work should be paper work? How much should be viewing work? என்னுடைய டைம் எங்கே போகுது, என்னுடைய தாட் எங்கே போகுது,
மனுஷன் அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னா லைஃப் வில் பி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் ஆர் லைஃப் வில் சீம் டு பி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஓகே, ரெண்டு தான். தாட் அண்ட் டைம் நிறைய நேரங்களில் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இது ரெண்டும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேன் யூ டேக் எ செல்ஃப் ஆடிட், அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம். சும்மா உட்காந்து லாஸ்ட் ஒரு வாரம் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். டெய்லி ஒரு 1 வீக்குக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி அதை சும்மா எழுதி பாருங்க. ஐம் ஓல்ட் ஸ்கூல் தாட் எனக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஐம் ஸ்டில் பெர்சன் ஹூ ரைட்ஸ் எ லாட். ஓகே, நான் வந்து ஸ்கிரிபிள் பண்ணுவேன் நிறையா. பிகாஸ் ஆஃப் தி ஸ்கிரிபிளிங் ப்ராசஸ் ஐ எம் ஏபிள் டு சேனலைஸ் மை தாட். அது பின்னாடி வந்து என்னன்னா நியூரான்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் அண்ட் தேர்ஸ் எ சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஓகே, நீங்கள் உட்காந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே உங்களுக்கு போகுதுன்னு அங்கே கான்சியஸ் தாட் வைக்கிறப்ப தான். ஸோ இப்போ வந்து கான்சியஸ் திங்கிங்குள்ளே போகிறீங்க. நவ் ஓகே, இங்கே எங்கெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்ப யூல் கெட் இன் டு கான்சியஸ் பிளானிங். ஓகே, நான் இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் நாட் ஹெல்பிங் மீ டு க்ரோ. இது ஒரு 4 மணி நேரம் வந்து மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இது எனக்கு தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே டிப்ரெஷன் மட்டும் தான் எனக்கு மிஞ்சுது. அவங்களுக்கு இது வேறு இருக்கும், எனி பெனிஃபிட் அப்ரோச் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் யூஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதையே வந்து நியாயப்படுத்துவாங்க. அதை டைம் வேஸ்டர்ஸை கூட நியாயப்படுத்துவாங்க. இது உங்கள் மனசாட்சிக்கு அது ரைட்டுன்னு பட்டா பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ கான்சியஸ் திங்கிங்லேருந்து கான்சியஸ் பிளானிங் வரீங்க. நவ் கான்சியஸ்லி டூ அண்ட் லாஸ்ட்டாக கான்சியஸ்லி ட்ராக். இதில் எல்லாத்துலையும் இருக்க காமன் வார்த்தை கான்சியஸ்னஸ். இஃப் யூ ஆர் கான்சியஸ் அபவுட் யுவர் லைஃப், லைஃப் வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து ஆக்சுவலா என்ன குவாலிட்டிஸ் தேவை இருக்கு? ஒன்ஸ் யூ ஹேவ் அச்சீவ் தட் ஆர் யூ ஹேவ் தட் குவாலிட்டி, தென் யூ கெட் இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப். இல்லைன்னா டோன்ட் கோ. லைக் த லேக்ஸ் ஆஃப் failure stories, you will be one amongst them. You will not be in the 1,000 success stories. So who qualifies to be an entrepreneur? I would say mindset. அதுதான் வந்து first thing. Anybody with the positive mindset or a person with the open growth mindset, okay, அவங்க they can become an entrepreneur. நீங்கள் ஏற்கனவே ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கப்போ சொன்னீங்க. Say for example, if I want to get into ஒரு மிலிட்ரியில் ஒரு பர்டிகுலர் லெவலில் நான் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இட் இன்வால்வ்ஸ் ரிகரஸ் ட்ரைனிங். யூ லைக் இட் ஆர் நாட், காலையில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா அந்த சவுண்டில் நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். 9 மணி வரைக்கும் பெரேடானா நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும். அந்த பெரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த 2 hours ட்ரைனிங்கு, அடுத்த 2 hours ட்ரைனிங்கு, மதியம் வந்து ஒரு 1/2 hour ஃபுட்டு, திருப்பி போயிட்டு ஈவினிங் பெரேட். இது வந்து போய் தான் ஆகணும். அது வந்து வித்தவுட் டிசிப்ளின் அது நடக்கவே நடக்காது. when you are open minded and when you have discipline, you can get into entrepreneurship. Without entrepreneurship மட்டும் டிசிப்ளின் இல்லை, லைஃபுக்கே அது தேவை. பட் ஃபார் entrepreneurship அது கான்சியஸாக அதுக்குள்ளே வந்து தான் ஆகணும், டிசிப்ளினுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டெய்லி காலையில் வந்து தான் ஆகணும், அதுதான் டிசிப்ளின். அது வந்து 1 நாள் 2 நாள் டிசிப்ளின் இல்லை, டெய்லி கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பி ஆன் entrepreneur. ஒன்ஸ் இன் எ ஒயில், ஓகே எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டல்லாக இருக்கேன், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னொன்று சொல்ல போனால் ஒரே நாளுக்குள்ளே எல்லா நேரமும் ஒரே மூடும் இருக்காது. காலையில் பயங்கரமாக இருக்கும், ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டல் மூமெண்ட் இருக்கும். அண்ட் தெர் வில் பி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் entrepreneurship வேர் இதுக்கு பேசாமல் வேலையிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ரைட்டா? அது வந்து பயங்கர வெறியில் நான் வந்தேன், விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. டல் மூமெண்ட்ஸ் வந்து அடுத்த மாதம் சம்பளம் போட முடியுமா முடியாதா அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறப்ப டெஃபினட்டாக ஒரு கேள்வி வரும், இதுக்கு பேசாமல் அதிலே இருந்திருக்கலாமே. பட் அதை தாண்டி உங்களை ஓட வைக்கிறது எது? டு யூ ஹேவ் தட்? நீங்கள் வந்து உள்ளே இருந்து ஒரு வில் பவர்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அது வேண்டாம் தானே இங்கே வந்த, ஸோ ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்துக்கு உருவேற்ற முடியுமா? லைக் ரிப்பீட்டடாக எதனால் விட்ட அப்படிங்கிற அந்த தாட் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜோன் விட்டு வெளியே போக மாட்டோம். யூ வில் ஃபைண்ட் வேஸ் டு வின். ஸோ இதில் வந்து என்னென்னா நான் பார்க்குறது அந்த ஓப்பன் மைண்ட் செட் தான். இன்னொன்று டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வேணால் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிறது நான் டெய்லி காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் வர்றது பெயின் தான். பட் பிகாஸ் ஆஃப் தி பெயின் ஐ எம் ஏபிள் டு சேஸ் வாட் ஐ ரியலி லவ். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓடுறப்ப இனிஷியலாக அது பெயினாக இருக்கும், ஓவர் ஏ பீரியட் அது பேட்டர்னாக மாறிடும். யூ வில் ஸ்டார்ட் வந்து ஜிம்முக்கு ஒரு 4 நாள் போகிறதுக்கு தான் தயக்கும். அதுக்கப்புறம் when you start loving your body, you need that pain, you want that pain. அது இல்லைன்னா you will not enjoy life actually. ஸோ உள்ள வர்றது ஆண்டர்பிரினர். எதுக்காக ஆண்டர்பிரினர் ஆகுறீங்க அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணிருங்க. நான் இந்த பர்பஸ் லைஃப் பர்பஸ் சொல்ல, எதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆண்டர்பிரினர்ஸ்? வேலை பிடிக்கல அதனால. அங்கே ஒரு பாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே 20 பாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். லைக் மேபி யூ வில் பி ஹேவிங் சோ மெனி ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு பயந்துட்டு வந்து ஒருத்தருக்கு தப்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டு 20 பேர்ட்ட மாற்றாதீங்க. அது வேண்டாம்னா வேண்டாம். ஓகே, அங்கே வந்து இஃப் யூ டோன்ட் லைக் யுவர் ஜாப், சேஞ்ச் டு சம் அதர் ஜாப் விச் யூ லைக். அதர்வைஸ் இங்கே வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ யூ ஹேவ் டு கோ த்ரூ இட், என்ஜாய் திஸ் ப்ராசஸ். இதோட அவுட்கம் வந்து என்னன்னா மல்டிஃபோல்டாக வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ரீப் இட். பட் அதுக்கு வந்து இந்த பெர்சிவரன்ஸ் தான். என்ன நடந்தாலும் விடுறதில்ல.
நான் ஜெயிச்சாதான் இந்த கேம் முடியுது அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இங்கே விளையாடும். What are the myths of business that நீங்க சொல்றீங்க you will never see it until you enter it? So warning, before you enter you better realize this. ஜெயிக்கிறதுக்கு 1 வருஷத்துல ஜெயிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர்ல எடுத்துடலாம்னு நினைப்பாங்க. தட் வில் டேக் 3 இயர்ஸ். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது 2 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் தி சர்வீஸ், டிபெண்டிங் ஆன் தி டொமைன் அது மாறும். பட் நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது வராது. நான் என்ன சொல்லுவேன் வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபேமிலியில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. 3ஆம் மாதத்துலேருந்து இவ்வளோ வந்துரும்னு ஒரு எக்ஸல் சீட்டை வச்சு வெறும் கால்குலேஷன் போகிறது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. வாட் எவர் வி டூ இன் எக்ஸல் சீட் அதில் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவும் கன்சிடர் பண்ணணும், ஆவரேஜ் கேஸ் சினாரியோ கன்சிடர் பண்ணுங்கள், அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ கன்சிடர் பண்ணுங்கள். நான் இது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரூட்டலி ஹானஸ்டாக இருங்க வென் யூ ஒர்க் ஆன் தி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. ஒருவேளை நடக்கவே இல்லை அப்படின்னா 0 கஸ்டமர்ஸை வச்சுட்டு எத்தனை நாள் நீங்கள் இருப்பீங்க, எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வேணும். அது வந்து இது வந்து யூ கேன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் பை ஒர்க்கிங் மோர், ஹேவிங் மோர் எம்ப்ளாயிஸ். அது பாசிபிலிட்டி இருந்தால் கூட I want you to work on the worst case scenario. That will give them the reality. ஓகே, இது மாதிரி நடந்துச்சுன்னா என் ஃபேமிலி அப்போ எப்படி இருக்கும், இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும். ஃபேமிலி வந்து ஏற்கனவே ஒரு கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருப்பாங்க. இவங்க பண்ணுற இந்த ஒரு விஷயம் அங்கே ஃபேமிலியில் ஒரு டர்புலன்ஸை உருவாக்கும். சின்ஸ் he is not happy at home, he cannot perform at office. இது அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு சைக்கிளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நிறையா லோன் வாங்கிட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லா பிஸ்னஸையும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வந்து அதனால தான் சொல்லேன் கால்குலேட்டர் ரிஸ்க். நீங்கள் எல்லாரும் வந்து சாஸ் ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சாஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஏஐ ரிலேவெண்ட்டாக டூல்ஸ் ரெடி பண்ணுறாங்க, நம்ம அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த ஸ்கில்லே இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலோட பெட்டராக ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி கிரியேட் பண்ண முடியுமா, தட் இஸ் ஓகேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, 100 கோடி பண்ணுறவன் தான் ஆண்டர்பிரினர் அப்படிலாம் கிடையாது, இல்லை 200 கோடி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, யூ ஆர் ஹாப்பி வித் 1 crore எவ்ரி இயர், ஓகே ப்ளே தட் கேம். யூ ஆர் ஹாப்பி வித் 1 crore, உங்களுக்கு 0 to 1 நல்லா விளையாட வருது, 3-4 0 to 1s கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து 1 to 10 crore நல்லா விளையாடுவாங்க. they are happy with that. Okay, it is okay அப்படின்னு நான் சொல்றேன். know your playing field, உங்க கிரவுண்ட் நீங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுங்க. and what problem you are solving அப்படிங்கிறது இருக்கும். are you really solving the problem ன்னு முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. நான் entrepreneurship உள்ள வரப்ப எனக்கு அது தெரியாது. நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னு தெரியாம தான் உள்ள வந்தேன். ஸோ வந்து இது லக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். இது ஒரே ப்ராஜெக்டோட நான் போயிருந்தேன்னா ஓகே, ஐ சென்ஸ் an opportunity and then I figured out what problem I am trying to solve அப்படிங்கிற மாதிரி. when should you realize நான் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகல, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் போடலாம், நான் இவ்வளோ காசு போட்டிருக்கேன், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் காசு போடலாம். பட் a wise entrepreneur will a wise man or a human being will say enough is enough, இது ஒர்க் அவுட் ஆகல, let's move on, let's give up and move on. when do you realize ஸ்டாப் பண்ணுங்க, when do you realize இதுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், இன்னும் நிறைய இருக்கு, the game will go on. when do you realize that, sir? when do you realize it's a failed mission, it's a failed business? சூப்பர். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தேன். ஓகே, அந்த ப்ராஜெக்டில் வந்து சம்மர் ஃப்ளாப். ஓகே, டூரிங் சோசியல் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கப்பயே பேரலாக இன்னொன்று ஆரம்பித்தோம். இட்ஸ் கால் டெலிபோர்ட் 360. we lost a few lakhs அதில். அது வந்து என்ன அப்படின்னா 360 டிகிரி வீடியோ எடுக்கிற ஒரு 4-5 கேமராஸ் வந்து கோப்ரோஸை வச்சுக்கிட்டு தட் வில் கிவ் யூ ஆன் இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு விஆர் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கல்யாணத்தையே நீங்கள் கல்யாணம் அட்டன் பண்ணாமல் அந்த அட்டன் பண்ண ஃபீலை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் திரும்பி இப்படி சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே சுற்றி இருக்க ஆட்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்க முடியும். இது நாங்கள் ஆரம்பித்தோம். அண்ட் அந்த டைம் வந்து மெராக்கி ஈவெண்ட்ஸ்னு சொல்லி ஃப்ரம் மும்பை they were charging around 8 lakhs. we were doing it at 1.25 lakhs in Chennai. my first client was Vigadan, second client was Leica. ஓகே, அவங்களுக்குலாம் நாங்கள் அது பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொடுத்தோம். we did 3-4 weddings also. பட் இதுக்கான நீட் இருந்துச்சா, எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா, அதனால் பண்ணோம். இதுக்கான நீட் இருந்துச்சா அப்படின்னா பீப்புள் வேர் நாட் ரியலி ரெடி. அந்நேரம் வந்து நான் சொல்கிறது 2016-17 டைம்ஸில். ஸோ அப்போ வந்து தே ஹேட் தி இது அந்த விஆர் கிளாஸ் இருந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியில் நிறைய நேரம் பார்த்தா கண்ணு உறுத்தும். ஸோ டெக்னாலஜி ஃபுல்லாக ரெடி ஆகாத டைமில் சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதை விடுறது தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் தான். ஃபெயிலியர் இங்கே தோற்று போகிறதுக்கு பயம் கிடையாது. தோத்தா என் சொந்தக்காரன் என்ன தப்பாக பேசிடுவானா, அதுதான் இங்கே பயம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் எதனால் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா ஈகோக்காக பிடிச்சி வைக்கலாம் அவசியம் இல்லை. யார் என்ன பேசினாலும் அதை காதில் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இஃப் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங்.
நிறைய பேருக்கு இவங்களுக்கா ஏன் விடலன்னா விட்டுட்டேன் சொந்தக்காரன் தப்பாக நினச்சிருவானே, என்னுடைய இதை ஃபெயிலியரை வந்து எல்லாரும் பெருசாக பேசுவாங்க. இல்லை சார், திங்ஸ் ஹவ் சேஞ்ச், டைம்ஸ் ஹவ் சேஞ்ச், பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங் ஃபெயிலியர்ஸ் அஸ் லேர்னிங் லெசன்ஸாக தான் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்தக்காரன் நம்ம சொல்லி பார்த்தோம்னா என்னம்னா 20 பேருக்கா இவ்வளோ வெக்கப்பட்டு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அண்ட் இட் இஸ் ஓகே டு ஸ்டாப். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று, நான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இது சொல்கிறேன். வி ஹாவ் ஏ பிராண்ட் கால் Academy 21. நாங்கள் பெரும்பாக்கத்தில் ஒரு பெரிய சென்டர் நாங்கள் போட்டாச்சு. அது வந்து லெஸ் தென் 5 monthsல 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் இருந்த அந்த பார்க்கிங் லாட்டு, பெரிய லாட்டு, அதுக்காக தான் அந்த இடமே எடுத்தோம். வி ஆர் பேயிங் ஹெஃப்டி ரெண்ட் ஃபார் இட். கரெக்டாக மெட்ரோ ஒர்க் நடக்குது, பார்க்கிங் ஸ்பேஸ் கம்ப்ளீட்லி அவுட். அண்ட் அங்கே நிறைய டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சு. 150 ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 60 ஸ்டூடெண்ட் தான் வர ஆரம்பித்தாங்க. ஐ எம் பேயிங் ஃபார் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வர்றதுக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. இது ஒரு 3-4 மாதம் நடக்கிறது எனக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சென்ஸ் ஆகுது நெக்ஸ்ட் 2 to 3 monthsக்கு. அப்படி இருக்கிறப்ப யூ ஷுட் பி ஸ்மார்ட் எனஃப் டு டேக் தி டிசிஷன். எல்லாம் வந்து அதை பர்சனலாக பார்ப்பாங்க. எஸ், இதுதான் ரியாலிட்டி, உங்கள் கண்ணு முன்னாடி இது நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. வாட் எல்ஸ் யூ குட் டூ இட். அந்த வெர்டிகலை கட் பண்ணோம், அதை ஆன்லைன் மாற்றணும், அதை B2B பிஸ்னஸாக மாற்றணும். இங்கே என்ன ஏர்ன் பண்ணணுமோ அது ரெண்டையுமே ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட பெட்டராக கம்மியான டைமில் அதிகமான பணம் வர்றதுக்கும் பாசிபிலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பெயின் எனக்கு வரல அப்படின்னா ஐ வுடன்ட் ஹவ் ஃபவுண்ட் ஏ சொல்யூஷன். நான் இந்த இடத்துல வந்து அதை விட்டுட்டு போகிறதா போகலையா, அது என்னோட சாய்ஸ் தான். அது நான் உடலாம் வச்சுக்கிட்டா தான் ரிசல்ட் வர போகிறதே இல்லையா, நான் யாருக்காக வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ பீப்புள் ஆர் அஃப்ரைட் டு டாக் அபவுட் தி ஃபெயிலியர்ஸ். அண்ட் அவங்களே ஒரு ஃபேக்காக ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. மாஸ்கே தேவையில்ல, தூக்கி போடுங்க, BU. அதுதான் இங்கே கேமு. நீங்களாக இருக்கீங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க, எந்த ஒரு லேயர் இல்லைனா யாருக்கும் பயப்படவே தேவையில்ல. ஆமாம், நான் அப்படி தான். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எக்ஸ்பெரிமெண்டிங், ஏன் லைஃப் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்குறதுக்கு பயம் எல்லாருக்கும். இட் இஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, எங்கே வேணுமோ நிப்பாட்டுங்க, இது பிடிக்கலையா பரவாயில்ல அப்படின்னு. பட் நான் வந்து டேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எ ஸ்மார்ட் ஆண்டர்பிரினர் கன்சிடர்ஸ் நம்பர்ஸ் வென் ஹி டேக்ஸ் டிசிஷன். நிறைய பேர் எடுக்க வேண்டிய டிசிஷனை கரெக்டான டைமில் எடுக்காதனாலேயே ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. ஓகே, நான் இந்த இடத்துல மாறி ஆகணும், இப்போ AI பயங்கரமாக வந்துட்டு இருக்கு, நான் இப்போ அடாப்டே ஆகலைன்னா ஐ எம் பிளானிங் டு ஃபெயில். ஐ எம் நாட் டேக்கிங் எ டிசிஷன் டு லேர்ன் இஸ் பிளானிங் டு ஃபெயில் தான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஐ மை ஓப்பன் அபவுட் தி சேஞ்சஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் மை இண்டஸ்ட்ரி. ஐ மை அவேர் ஆஃப் இட். நான் கற்றுக்கிறேன்னா பரவாயில்ல, எனக்கு நான் கற்றுக்கிற முடியலன்னே வச்சுக்கோங்களேன். டு ஐ ஹேவ் தி டீம் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் ஆர் தை இம்ப்ளிமெண்டிங் இட் இன் தி பிஸ்னஸ்? அந்த ஆங்கிள் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எஸ், அது ஃபெயிலியராக அவங்க பார்க்க மாட்டாங்க, லேர்னிங் லெசனாக தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ஆண்டர்பிரினர் should he follow intuition? எனக்கு தோணுது இதுக்கு ஆக போகுது, எனக்கு தோணுது நான் இது ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, தட் இஸ் ரைட். இன்ட்யூஷனை பார்க்கணுமா, இல்லை நம்பர் கேம், அக்கவுண்ட்ஸ், கால்குலேஷன், எக்ஸல் ஷீட் அது பார்க்கணுமா சார்? ஐ வில் கோ வித் போத். ரீசன் இருக்கு. எதனால இன்ட்யூஷன் வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஹரண்டாக ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சனால தான் யூ கேன் டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கல, இயல்பாகவே உங்களுக்கு வருது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுது. ஓகே, அது வந்து எப்படி இருக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட் நாலேஜ், கரண்ட் மார்க்கெட் சினாரியோவும் உங்களுக்கு தெரியுது, அதனால இதை அடிச்சா உழுவும் அப்படிங்கிற அந்த கட் ஃபீல் அங்கே தான் வருது. ஓகே, இதோட சேர்ந்து ஆல்சோ லுக் இன் டு தி ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது இருக்கா. இன்றைக்கி வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, யூ கேன் கோ பை ரிப்போர்ட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிக்கு யூ கேன் பை ரிப்போர்ட்ஸ். தெர் ஆர் வெரி ஃபியூ ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து நிறைய சைட்டில் ஃப்ரீயாகவே ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா INC 42 கம்ஸ் அப் வித் லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். யுவர் ஸ்டோரியில் போயிட்டு யூ கேன் சர்ச் ஃபார் சர்டன் டேட்டா. வெரி ஸ்பெசிஃபிக்காக நான் காஃபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கோ சர்ச் ஃபார் காஃபி. அதில் இருக்க ஒரு 30-40 ஆர்டிக்கல், ஒரு லாஸ்ட் 1 year வந்த ஆர்டிக்கலை படிச்சிங்கனாலே ஒரு மாதிரி நம்பர்ஸ் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். இதே மாதிரி இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆஃப் காஃபி எப்படி இருக்குது, இம்போர்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இது வந்து INC 42 இதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா, ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக ஒரு 40 pagesல ஒரு என்டையர் 3 year 4 year ஹிஸ்ட்ரி அவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் தட் வில் கிவ் யூ ஓகே ஒரு ஃபேர் ஐடியா இருக்குது. இதில் போனால் ஓகே மார்க்கெட் இப்படிலாம் இருக்குது, இன்னும் ஒரு 5 yearsல எப்படி ஆகுது, க்ரோத் இருக்கா, டிக்ளைன் இருக்கா, இந்த மாதிரி நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறப்ப கட் ஃபீலோட வந்து இந்த நம்பர்ஸும் சேர்ந்து பேசிச்சுன்னா யூ வில் பி பிளேயிங் இன் டபுள் ஸ்ட்ரென்த்தில் விளாடலாம். 3 apps
we should have on our phone if you want to be a good entrepreneur? ஸோ ஃபஸ்ட்டு இது எவர் நோட், பிகாஸ் ஐ டேக் லாட் ஆஃப் நோட்ஸ். அது வந்து டெஃபினட்டாக அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ யூஸ் யூடியூப் ஃபார் லாங் ஃபார்மேட் கன்சம்ஷன். நிறைய பேர் ஆடிபிள் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறாங்க, வேறு அதர் எஃப்எம்ஸ்லாம் குக்கு எஃப்எம்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஐ எம் பர்சன் ஹூ கன்சியூம்ஸ் ஃப்ரம் யூடியூப் லார்ஜ்லி. அண்ட் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு வி யூஸ் ஸ்லாக் ஆக்சுவலாக ஆஃபீஸில். ஸோ ஸ்லாக்ல ஐ கெட் ஆல் தோஸ் அப்டேட்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஸ். Today, if somebody is watching you and saying, sir, 3 books, I cannot buy library, I cannot buy 100 books, at the time illa sir, inga reading habit illa, 3 book da padipa sir, enna 3 books recommend panna? Fundamentals-kana books actually, life and business ku சேர்ந்து. ஏன்னா this gives you the right mindset. So first thing, think and grow rich. Yeah. Napoleon Hill ஓடது. Okay. Over time படிக்கிறப்ப I get different thoughts. So definitely Napoleon Hill is my suggestion. நிறைய பேர் திங்க் அண்ட் ரிச் டாட் புவர் டாட் சொல்லுவாங்க. மை சஜஷன் வுட் பி கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். நாட் ரிச் டாட் புவர் டாட், பட் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். தட் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஏர்னிங். ஒய் யூ ஷுட் பிகம் அன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறதுக்கான டிரைவ் அதுலேருந்து எடுப்பீங்க. ஸோ தட் வுட் பி மை செகண்ட் சஜஷன். தேர்ட் இஸ் தி பியூட்டிஃபுல் ஸ்டோரி அல்கமிஸ்ட். எஸ், ஒவ்வொரு டைமும் வந்து இருக்கிறப்ப ராஜா நீ எங்கேயும் தேடலை, இங்கே தான் இருக்கு, பயப்படாத அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் அது ஒவ்வொரு டைம் படிக்கிறப்பையும் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அந்த 3 புக்குமே நான் அடிக்கடி படிக்கிற புக்ஸ் ஆக்சுவலாக. I want to be an entrepreneur. Somebody watching says, I want to be an entrepreneur. In the moon segment, you want them to focus on idea, planning, thinking, team, marketing. Only 3 things. Tell me 3. My final question to you. Okay, do the proper research. So first வந்து அந்த ரிசர்ச்சில் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டாவது ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் தி கஸ்டமர்ஸ். மூணாவது டீம் பில்டிங். இந்த 3 would be the right thing to do. This is Chennai Live, Radio Redefined.